இயேசு கிறிஸ்துவை நீங்க கவனிச்சு பார்த்து அவரிடத்துல கற்றுக்கொள்ளணும். எல்லா மனுஷரிடத்திலும் நல்ல நல்ல சுபாவம் இருக்கு, கற்றுக்கொள்ளலாம். ஆனா ஒருவரிடத்துல தான் எல்லாமே கரெக்டா இருக்கும், அது இயேசு கிறிஸ்து. அதனால அவரை நல்ல கவனமா நோக்கி பார்த்து நீங்க 4 சுவிசேஷத்தை திரும்ப திரும்ப வாசித்து இயேசு எப்படி பேசினார், நடந்து கொண்டார், மன்னித்தார், தாழ்மையார் என்பதை கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அர்ப்பணித்து கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறும். அதனால இன்றைக்கு இயேசுவே உம்மிடத்துல நான் கற்றுக்கொள்றேன், உம்முடைய சாந்த குணமும் தாழ்மையும் எனக்கு வேணும்னு அப்படி கேட்குறீங்களா? இந்த நாள்ல அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் கண்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி இருக்கணும், உம்மிடத்திலே தான் நான் கற்றுக்கொள்ளணும், உங்க சுபாவங்கள் எனக்குள்ள வேணும், உம்மிடத்திலே நான் நோக்கி பார்த்து கற்றுக்கொள்கிறேன், சாந்தமும் மன தாழ்மையும் எனக்கு தாரும். உங்களை போல நான் சாந்தமா இருக்கணும், மன தாழ்மையா இருக்கணும், அதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க. யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.